குலசேகரம் பகுதி. இங்கே ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை பார்ப்போம். ஐயா வணக்கம். எப்படி தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நஷ்டமா? பெரிய விவசாயி இல்லை நீங்க? ஒரு கோடி ரூபாய் லாஸ்ட் ஆச்சு. அப்படியா? ஆமா, எல்லாம் ஒரு 40 ஏக்கர் நட்டுருக்கு. 40 ஏக்கரா? ஆமா, 20 ஏக்கர். இல்ல எல்லாருமே வாழை மரிச்சு நட்ட ஆள் எல்லாமே பைனாப்பிள்ல வந்து ஒரு சமயம் விட்டுது. இப்போ எல்லாரும் வந்த பிறகு வியாபாரம் இல்ல. வியாபாரம் இல்ல. மழையில ஏன் நிமிஷத்தினால. அப்படி இந்த 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 வருஷம் கோடை சரியில்லை. வெயில் இருந்திருந்தா இந்த ஆளை போயிருக்காது இல்லையா? போகல இல்லையா? டெல்லி அங்க எல்லாம் போகல, மெட்ராஸ் போகல. ஓ, கடைகளில் போயிட்டு கடையில் அவங்க 10 ரூபா 8 ரூபாய்க்கு எடுத்து மாசக்கணக்கான பைசா தரல. அவ்வளவுதான். 1200 சம்பளம். சில தோட்டத்துல வெட்டாமலே இருந்து அழிவு போகுது. வெட்டி கொடுத்து 1200 சம்பளம். அன்னைக்கு இருந்த நினைப்புக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கணும். பெண்ணுங்களுக்கு 800 சம்பளம். அவளை கரெக்டாக 12:30 மணிக்கு மதியாகும். வாரது 7 மணிக்கு வருவேன். எவ்வளோ? எத்தனை மணிக்கு வருவேன்? 7 மணிக்கு வருவேன். 7 மணிக்கு வந்து கரெக்டாக 1 மணிக்கு மதியாகும். எவ்வளோ ரூபா சம்பளம்? 800 சம்பளம். பெண்ணுங்களுக்கா? 800. ஐயோ, அந்த அளவு கூடலா? இப்போ என்னன்னா புதிய நடவுகாரில் வந்த பிறகு அதே 650 இருக்கு. இப்போ 800 மணிக்கு தருவேன். அதே வர மாட்டேன்னு சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. அப்போ அந்த ஹிந்திக்கார மாதிரி வந்தா விலை குறவு இல்லையா? ஹிந்திக்கார என்ன பயங்கர கள்ளமாரா? ஆமா, அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து கூட வேலை செய்தானு. இப்போ செய்யல, இப்போ கள்ளத்தனா. ஆமா, இந்த பொண்ணு நம்ம ஏரியால பொண்ணுங்க எல்லாம் பையன். ஓ, அப்படி? ஆமா, அப்படி நல்ல பையன் மாதிரி. அப்ப நம்ம ஏரியால உள்ள பெண்ணுங்க தான் கிடைக்குது. வேலைக்காரல அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. வேலை செய்யாத. ஓஹோ, இப்படி கஷ்டப்படி என்னது கஷ்டப்படியா? அவன் தருவானா? கிட்டே முதலாளி கிட்டே கிட்டுது. இப்ப நம்ம லோன் கட்ட வழியில கிடக்கும். லோனை கட்ட வழி இல்ல. கடன் விவசாய லோன் எடுத்துருக்கு. இந்த புதுத்தோட தம்பி ஏகப்பட்ட ரூபா கடன் வாங்கி சம்பளம் முடியுது. நஷ்டத்துல இருக்கு இல்லையா? இது காப்பீடு பண்ணா ஏதாவது கிடைக்குமா? காப்பீடு இல்ல, ஒண்ணும் இல்லையா? காப்பீடு பண்ணா கிடைக்கும் இல்லையா? பண்ணா கிடைக்கும். அது அழிவு வந்தா தான் கிட்டும், விலை குறைஞ்சா கிட்டாது. விலை குறைஞ்சா கிட்டாது. அது பேங்க்ல தரமாட்டான் இல்லையா? அப்படி லோன் தரலையா? முன்னால எல்லாம் இயற்கை பேரிடர் அழிவு வந்தா இப்பெல்லாம் யாரும் என்ன அழுவுனா இல்லையா? இது அப்படியும் இல்ல. இது விலை குறைஞ்சதுக்கு அபிய பொறுப்பு இல்ல. நம்ம இதை வந்து விவசாயம் செய்தவன் பொறுப்பு இல்ல. மதிப்பு கூட்டிய மாதிரி செய்யலாம் இல்லையா? ஜாம் செய்யுது அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? அதுக்குள்ள வேற ஆளு தான் செய்யணும். நம்ம எல்லாம் கூட நம்ம பண்ண முடியாது. அது பயங்கர கோடீஸ்வரம் மாதிரி செய்து பிறகு அது இந்த விவசாயம் செய்து இப்போ ரொம்ப லாஸ் இல்லையா? நம்ம வாழை நட்டம் எல்லாம் புத்து தோட்டம். அவனும் எல்லாம் ஒரு தோட்டத்துல 10 டன் அழிவு போகுது. அந்த பொருளை வெட்டி எடுத்து விற்கவும் இல்லை, ஆள் பார்க்கவும் இல்லை. ரொம்ப இழப்பில் இருக்கு இல்லையா? நம்ம அந்த கடை இந்த முதலாளிக்கு கொடுத்தா இருக்கு. இவரு கொடுத்தீங்களா? ஆமா. இவரு எப்படி வியாபாரம்? எப்படி நல்ல வியாபாரம் தான். கொண்டு 35 கிலோ கொடுப்பேன். 3 மாசம் ஆகுது. இது பைசாரா இல்ல? ஐயோ, கொண்டு போய் ஒரு 15 கிலோ. அதுக்கு மேலே கொடுத்தியா? அதுக்கு மேலே நான் வச்சு விட்டுருக்க உட்காது. இப்போ கேட்டு கொண்டா அப்படியா? பைசா தர மாட்டேன். அப்படியா? விற்பார் இல்லையா? அவரை உள்ளுக்கு போட்டு அவரு வயிற்றுல போட்டுருவாரு. ஐயா அப்படி ஆகி போச்சு, அழுகி போச்சு, அப்படி இல்லையா? கொடுத்தல பாதி கிட்டாது. அப்ப நம்ம முதலாளிகிட்ட கேட்டு பாப்போமா? கேட்டு பாருங்க, பேசுவோம். முதலாளி எப்படி இப்ப புருத்திச்சக்க வியாபாரம் எப்படி இருக்கு? 4 ரூபாய்க்கு வேண்டாமா? அப்படியா? அப்போ 5 ரூபாய் சேனே 2 தரலாமா? 5 ரூபா கிலோ இல்லையா? சரி, எடுங்க பாப்போம். எடுத்து வச்சிருக்கா? சரி, வரட்டு. எனக்கு ஒன்று, இன்னொன்று கூட வரட்டு. சரி சரி. அப்போ 2 புரிஞ்சாக்க நான் வாங்கியாச்சுண்ணா. சரி, 2 என்ன விலை? 2 20 ரூபா. 2 20 ரூபாயா? 4 ரூபா சொல்லிச்சு, நான் 5 ரூபா. சரி, அப்போ கதையை முடிச்சலாமா? அப்போ வியாபாரத்தை ஒழுங்கா பண்ணுங்க. விவசாயி ரொம்ப கஷ்டப்படியாரு. சரி, கதையை முடிக்கலாம். இப்படி ஒரு செய்கை. ஓகே தலைவர, ஒழுங்கா பண்ணலான்னு சொல்லியாச்சு. வியாபாரம் ஒழுங்கா வியாபாரம் பண்ணலான்னு சொல்லியாச்சு. பாதி அளவு சின்னவாரு. அப்படியா? அப்படியா? சரி, அப்ப கதையை முடிக்கலாமா?
சொல்லி ஆ நாளைக்கு ஒரு 15 கிலோ கொண்டு கொடுத்தேன். 100 ரூபா தந்தேன். 100 ரூபா தந்துக்கிட்டு இப்படி சொன்னா தந்தான்னு சொல்லக்கூடாது, தந்தாருன்னு சொல்லணும். முதலாளி இல்லையா? தந்தாரு. தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு 800 ரூபா சம்பளம். அப்போ ஒன்று செய்வோம், நமக்கு வேற வேலைக்கு விழிச்சிருவாங்க. அவன் வேலைக்கு வர மாட்டான், அவன் பற்ற போட்டு. முதலாளி இல்லையா? முதலாளி. நம்ம இந்த மாதிரி தொழில் தொடங்க வேண்டியது. தொழிலாளி அவன் முதலாளி. நம்ம இனி இதை மாதிரி அழுவாத பொருள் தொடங்கணும். அவர் மர வியாபாரம் தொடங்கலாம், தொந்தரவு கொண்டு பிடிக்கத அவன் வாங்கி தின்னு. நாங்க தொழிலாளி கஷ்டப்பட்டு கொண்டு பிடிக்க அவன் தின்னு வெட்டி சிரிச்சு வரல. சிரிச்சு சரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரே போட்டு போறீங்க. அப்படியா? ஆமா. அப்போ மேலோட மாதிரி இப்படியா இருக்கு? நல்ல இப்படியா? தலைவரி காலம் மோடி. ஓ மோடி காலா? ஐயோ ஓ அப்படியா? அப்ப நம்ம ஒண்ணு செய்வோம், நம்ம கேடிக்கு ஆளா மாறுவோம் இல்லையா? மாறினாத பைசா வேண்டாம் முடியும். நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். 10 பைசா கடமை ஏகப்பட்ட சிக்கல் கடன், வெளியே சிக்கல் இல்லையா? கடை யாரும் முங்கி கிடக்கு. அப்ப இனி விலை கூடுனாதான் நமக்கு பிழைச்ச வைக்கும். விலை கொஞ்சம் கூடுனா பிழைச்ச முடியும். விலை கூடலாம் நம்ம படிச்சுக்கலாம். சரி செய்தி முடிச்சட்டா? ஓகே ஓகே. சக்கரை விட்டு தர வேண்டியிருக்கா? எத்தனை 40 ஏக்கர் வாங்கியிருக்கா? அப்படியா? சரி செய்தி முடிச்சட்டா? எப்படி சொல்லணும்? ஓகே.